ஸோ இப்போ திருவள்ளூரில் பார்த்தோம்னா 10 தொகுதி, இந்த 10 தொகுதி ரொம்ப ஹைலைட்டான தொகுதியில் நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு பொன்னேரி எடுத்துக்கிறேன். பொன்னேரியில் வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 29 வயசு வரைக்கும் ஆண் வாக்காளர் 27,455, பெண் வாக்காளர் 26,376, 53,831 வாக்காளர்கள். மொத்தமாக 30 வயசுலேருந்து 39 வயசு வரைக்கும் ஆண் வாக்காளர் 25,750, பெண் வாக்காளர்கள் 27,114, மொத்தம் வந்து 52,864. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,06,000 ஓட்டுகள் வருது சார். இந்த இளம் தலைமுறை ஜென்சி கிட்ட தான் விஜயோட மிகப்பெரிய ஒரு டார்கெட்டு. இது எனக்கு தெரிந்த வரைக்குமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70,000 to 70,000 ஓட்டுகள் வந்து விஜய்க்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது மக்களுடைய தீர்ப்பாக இருக்குது. அதான் 18லேருந்து எந்த வயசு வரைக்கும் சார் இது? 18லேருந்து 39 வயசு வரைக்கும். ஓகே. கிட்டத்தட்ட 1,06,000 ஓட்டில் 70 to 70,000 ஓட்டுகள் வந்து விஜய்க்கு வரும். அடுத்த ஏஜ் பார்த்தீங்கன்னா 40லேருந்து 49 வயசு. ஆண் வாக்கள் 26,089, பெண் வாக்கள் 27,469, மொத்தம் 53,558. 50 வயசுலேருந்து 59 எடுத்துக்கிட்டோம்னா ஆண் வாக்காளர்லேருந்து 22,478, பெண் வாக்காளர் 23,941, மொத்தமாக 46,419 வாக்குகள். இந்த வயசும் பார்த்தீங்கன்னா 40லேருந்து 59 வயசு உள்ளவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 ஓட்டுகள் நெருங்குது சார். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்த வரைக்குமே மக்கள்கிட்ட பேசுகிற வகையில் பார்க்கும்போது ஒரு 45,000 ஓட்டுகள் வரைக்கும் விஜய் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, தகவல் வந்திருக்கு. அடுத்த ஏஜ் பார்த்தீங்கன்னா 60 to 69. அதில் ஆண் வாக்கில் 12,752. கம்மி தான். ஏன்னா போக போக அந்த அதாவது ஏரியா வைஸ் உங்களுக்கு வரும். பெண் வாக்கள் வந்து 17,546, மொத்தமாக 27,298. இந்த ஏஜ் உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏற்கனவே இங்கே போட்டவங்கலாம் இருப்பாங்க. அப்படிங்கும்போது அந்த கேட்டகரியில் தான் அது போகும். இது வந்து 27,298 வாக்குகளில் வந்து விஜய்க்கு வந்து ஒரு 10,000 ஓட்டுக்கிட்ட வர்றது மாதிரியான ஒரு தகவல் தான் வந்திருக்கு சார். இதில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அடுத்து 70 வயசுலேருந்து 79 வயசு வரைக்கும் ஆண் வாக்காளர்கள் 5,513, ரொம்ப குறைவாக இருக்குது. பெண் வாக்காளர் வந்து 6,568, மொத்தம் வந்து ஒரு 12,000 ஓட்டு தான். இதில் விஜய்க்கு வந்து இந்த ஏஜ் லிமிட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களை கூட்டு போகிறது வர்றது அப்படின்னு வேறு ஒன்று இருக்குது. இல்லை தபால் ஓட்டு வேறு வரும்போது அதில் விஜய்க்கு வந்து இந்த 12,000 ஓட்டில் வந்து ரொம்ப அதிகபட்சம் போனால் ஒரு 2,000 3,000 ஓட்டுகள் வர்றது மாதிரியான ஒரு தகவல் இருக்குது சார். அடுத்து கிடைச்ச பார்த்தீங்கன்னா 80+. இதுதான் இந்த ஆட்டோவில் கூட்டு போகிறது வர்றது தூக்கிட்டு போகிற ஓட்டுகளை நீங்கள் பார்ப்பீங்க. இதில் ஆண் வந்து 1,184, பெண் வந்து 1,648, மூன்றாம் பையன் வந்து 34 சார். மொத்தம் வந்து 2,832 வாக்குகள். இது மேக்சிமம் ஓட்டுகள் வந்து இதுலேயே ஒரு 25% தான் ஓட்டே உழுவும் உங்களுக்கு. அதனால் இந்த ஏஜில் வந்து 80+ வந்து விஜய்க்கு வந்து ரொம்ப அதிகமாக போச்சுன்னா ஒரு 500 ஓட்டுக்குள்ளே வர்றது மாதிரி இருக்குது. அதுவே கிடைத்தால் மிகப்பெரிய சந்தோஷம் தான் நான் பார்க்குறேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆண் வாக்காளர் வந்து 1,21,221 வாக்குகள், பெண் வாக்காளர் வந்து 1,27,662, மொத்தமாக 2,48,917 வாக்குகள் பொன்னேரியில் மட்டும், பொன்னேரி தாலுகாவில். ஸோ இந்த ஏரியாவில் மட்டுமே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு, ஏன்னா இங்கே வந்து விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க, மக்களுடைய ஆதரவு நிறையா இருக்குது. ஒரு 50% வந்து விஜய்க்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது தகவல் வந்திருக்கு சார். அதற்கு அடுத்து எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அது கும்படிப்பூண்டி போயிடுறேன். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த 18 வயசுலேருந்து 29 வயசு வரைக்கும் உள்ளவர்கள் வந்து ஆண் வாக்காளர்கள் 28,199, பெண்கள் வந்து 26,250, மொத்தமாக 54,449 வாக்குகள். 30 வயசுலேருந்து 39 ஆண் வந்து 26,722, பெண் வந்து 27,302, மொத்தமாக 54,024 ஓட்டுகள். இந்த 18லேருந்து 39 வயசு வரைக்கும் ஏற்கனவே சொன்னது தான். இந்த தலைமுறையில் வந்து கிட்டத்தட்ட 1,09,000 ஓட்டுகள் வருது. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 75,000 ஓட்டுகள் வரைக்கும் வரதான ஒரு தகவல் வந்திருக்கு சார். இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 40லேருந்து 49 வயசு ஆண் வந்து 25,905, பெண் வந்து 27,287, மொத்தமாக 53,192. அடுத்த ஏஜ் பார்த்தீங்கன்னா 50 to 59. இதில் ஆண் வந்து 22,200, பெண் வந்து 24,326, மொத்தமாக 46,526. இந்த 40 வயசுலேருந்து 59 வயசு வரைக்கும் உள்ள பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுவும் 1,00,000 ஓட்டுக்கிட்ட நெருங்குது சார். அப்போது இந்த ஏஜில் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 40 to 45,000 வாக்குகள் வர்றது மாதிரியான ஒரு தகவலும் இருக்குது. அதற்கு அடுத்த ஏஜ் 60, 69. இந்த ஏஜ் உள்ளவர்கள்லாம் எப்பயுமே இந்த முன்னாடி போட்டவர்கள், அந்த கட்சிக்கு ஆண்ட கட்சிக்கு
அந்த ஆளுகின்ற கட்சிக்கு போட்டவர்கள். அதில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் பெருசாக வராது. இதில் ஆண் வந்து 12,497, பெண் வந்து 17,996, மொத்தமாக 27,493. இந்த ஏஜில் உள்ள வாக்குகளில் வந்து விஜய்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5,000 to 10,000 வரதுன்னு ஒரு தகவல் தான் வந்திருக்கு. அடுத்த ஏஜ் 70 to 79. இது வந்து கிட்டத்தட்ட ஆண் வந்து 5,446, பெண் வந்து 7,194, மொத்தம் 12,640. இந்த ஓட்டுகள் தான் பார்த்தீங்கன்னா இந்த தபால் ஓட்டுகள் வரும். ஸோ வர முடியாதவங்க அவர்களுக்கு வந்து கொண்டு வந்து கூட்டு போகிறது வரதுன்ற லிஸ்ட்டில் எடுக்கும்போது 2,000 ஓட்டில் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 2,000-3,000 ஓட்டுகள் தான் விஜய்க்கு வர வாய்ப்புகள் இருக்குது. அது வந்தாலும் மிகப்பெரிய சந்தோஷம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 80+. இவர் வந்து ரொம்ப ரேர் தான். பட் இருந்தாலும் அந்த ஓட்டர்ஸ் நம்ம சொல்லணும், நம்ம கடமையை சொல்கிறோம். நம்ம அதை இது எந்த அளவுக்கு வரும்னு சரி போலிங்கான்னு தெரியாது. 80+ல வந்து ஆண் வந்து 1,226, பெண் வந்து 2,017, மூன்றாம் பலன் 36, மொத்தமாக 3,243. இதுலேயே நீங்கள் போலிங்க ஒரு 1000 ஓட்டு தான் ஆகும். அதுக்கு மேலே அது வாய்ப்பே கிடையாது. இதில் வந்து மிச்சம் வந்து ஒரு அதாவது 100 to 200 ஓட்டுகள் வரதுக்கான வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா சில பார்ட்டிகள் விஜய் விரும்புகிறாங்க. அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக இதில் வந்து ஆண் வாக்கள் 1,22,195, பெண்கள் வந்து 1,29,372 வாக்குகள், மொத்தமாக 2,51,603 வாக்குகள். இந்த அடிப்படையில் வந்து கும்படிப்பூண்டியில் விஜய்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 45% வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புன்ற தகவலும் வந்திருக்கு சார். இதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பூந்தமல்லி பேரலாம். பூந்தமல்லி தொகுதியில் வந்து இந்த ஏஜில் 18லேருந்து 29 வயசு வரைக்கும் உள்ள ஏஜில் வந்து ஆண் வந்து 36,987, பெண் வந்து 35,712, மொத்தமாக 72,699. அடுத்த ஏஜ் பார்த்தீங்கன்னா 30 to 39. இது ஆண் வந்து 37,741, பெண் வந்து 42,790, மொத்தமாக 80,531. இந்த 18 வயசுலேருந்து 39 வயசுக்கும் உள்ளவர்கள் தான் எப்போவுமே எல்லா ஏரியாவிலுமே இந்த ஏஜ் உள்ளவர்கள் விஜயுடைய மிகப்பெரிய ஒரு டார்கெட். இவர்கள் எல்லா பேருமே எங்களுடைய ஓட்டு விஜய்க்கு தான், அண்ணாவுக்கு தான், என்னுடைய தலைவருக்கு தான் அப்படிங்கிறவர் தான். ஏன்னா விஜயை பார்த்து நான் ரசித்தவர்கள் இன்றைக்கி எங்களை தேடி வர்றாங்க. அப்போ அவருக்கு நான் வாக்கு கொடுப்போம் அப்படிங்கிற அளவு தான் அவருடைய குரல் இருக்குது. தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக இந்த ஏஜில் உள்ளவர்கள் 18லேருந்து 39 வயசு உள்ளவர்கள். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,53,000 வாக்குகள் இருக்குது. இதில் எனக்கு தெரிந்த வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 1,20,000 25,000 வாக்குகள் வரைக்குமே விஜய்க்கு வந்த வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது மக்களுடைய அவங்களுடைய ஆதரவை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். நம்ம அதை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 40 to 49 வயசு ஆண் வந்து 41,080, பெண் வந்து 43,356, மொத்தமாக 84,436. 50 to 59 வயசு ஆண் வந்து 31,615, பெண் வந்து 33,683, மொத்தமாக 65,298 வாக்குகள். இந்த 40 to 59 வயசு உள்ளது. இது கிட்டத்தட்ட விஜயோட ரசிகர்கள் இருந்தவங்க, மிடில் இருந்தவங்க, இந்த பக்கம் போட்டவர்கள். அதில் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இது வந்து கிட்டத்தட்ட 1,50,000 ஓட்டுகள் வந்து இதில் நெருங்குது. இதில் இந்த ஏஜ் உள்ளவர்களை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 40,000 வாக்குகள் வரைக்குமே விஜய்க்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஸோ பிரகாசமாக தெரியுது இதில். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 60 to 69 வயசு. இந்த ஏஜ் 70, 79, 80+ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எல்லாமே போட்டவர்கள். அது அவங்களுக்கு தெரிந்தே 2 சின்னமாக இந்த பரம்பரையாக போட்டவர்கள் லிஸ்ட்டில் வரும்போது தான் ஆண் வந்து 60 to 69 வயசில் வந்து 19,084 வாக்குகள், பெண் வந்து 20,196, மொத்தமாக 39,280. இதில் வந்து விஜய்க்கு கிட்ட ஒரு 10,000 ஓட்டுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார். ரெண்டாவது அடுத்து பார்த்தீங்கன்னா 70 to 79 வயசு ஆண் வந்து 8,393, பெண் வந்து 8,768, மூன்றாம் பலனும் 70, மொத்தமாக 17,161. இந்த ஏஜ் தான். அது நான் திரும்பவும் சொல்கிறேன் தான், கூட்டு வர்றது போகிறது லிஸ்ட்டை எடுத்துட்டோம்னா இதில் மிஞ்சி போனால் இதில் ஒரு 2,000-3,000 ஓட்டுகள் தான் விஜய்க்கு வரும். ஏன்னா மக்கள்கிட்ட வந்து இந்த அவர்கள் சொன்ன தகவலை இதுதான். ஸோ இந்த ஏஜ் லிமிட்டில் எல்லாமே மொத்தமாக ஆண் வாக்காளர் வந்து 1,76,849, பெண் வாக்காளர் 1,80,769, மூன்றாம் பலனும் 70, மொத்தமாக 3,63,068 வாக்குகள். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பூந்தமல்லியில் மட்டும் ஒரு 50% வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது.